எத்தனை பேர் இந்த வாக்கு தத்துவத்தை மனப்பாடம் பண்ணிட்டீங்க? மனப்பாடம் பண்ணீங்களா? என்ன வாக்கு தத்துவம் படிச்சீங்க? என்ன மனப்பாடம் பண்ணீங்க? நான் என்ன யோவான் 2:28 சொன்னேன். என்ன படிச்சீங்க? என்ன மனசுல வைக்கிறீங்க? இந்த வாக்கு தத்துவம் மனசுல இருக்கா? வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களா? வாக்கு தத்துவம் என்பது உன் வாழ்க்கையின் வெளிச்சம். அது வெளிச்சம். இருளான சூழ்நிலைகள், இக்கட்டான நிலைகளில உன்னை வழி நடத்துகிற வெளிச்சம் வாக்கு தத்துவம் தான். அந்த வாக்கு தத்துவத்தை ஒவ்வொரு மாசமும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலையில கட்ட உன திரும்ப பாராட்டுவாரான அந்த வாக்கு இருதயத்துக்கு ஆழமா இருக்கணும். வாக்கு தத்துவம் வெற்றி இருக்கணும். பெரிய சேனையாகிய வெற்றிக்கிரிகளும் பச்சை கிளிகளும் பூச்சிகளும் பச்சை புழுக்களும் வருஷத்தின் விளைவை எவ்வளவு நிறுத்த போயிருப்பாங்க. எத்தனை டாக்டருக்கு போட்டி கொடுத்து எத்தனை ஜனங்களத்துல ஏமாற்றி இருப்பாங்க. எவ்வளவு பேர் ஏமாந்து போயிருப்போம். எவ்வளவு காரியங்கள் நஷ்டப்பட்டு போயிருக்கோம். இதெல்லாம் என்ன பண்ண திரும்ப அப்ப இப்படி சொல்லியிருக்கு, இப்படி சொன்னீரே ஆண்டவரு, அப்ப இந்த வருஷத்துல எனக்கு தருவேன் என்று சொன்னீரு, திரும்ப அளிப்பேன்னு சொன்னீரு, இதை எனக்கு திரும்ப தாரும் என்று கேட்கிறேன். ஏன்னா வேணும் சொல்லுது, கேட்கிற எவரும் வாக்குதத்தம் தெரிஞ்சா போதாது. இதை நம்ம அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்துல நிற்கும் போது தேவனுடைய வாக்கு தத்தங்களை வாயை திறந்து சொல்லி, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தின்படியே நீர் எனக்கு திரும்ப தரப்போகிற ஆசீர்வாதமான நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் என்று துதிபாடி ஆண்டவரை நீ மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனையோ நிலைகளிலே நாம் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கோம். சஞ்சலமும் தவிப்போம் நம்ம தர்மார பண்ணிருக்கோம். சமாதானம் இல்லாம தர்மாரி, அது நம்ம குடும்பத்தாராக இருக்கலாம், வேலைத்தனமா இருக்கலாம், மற்ற ஜனங்களாக இருக்கலாம். இதை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனா ஆண்டவர் தராரு, இழந்த சந்தோஷத்தையும் இழந்து போன சமாதானத்தையும் இந்த வருஷத்துல நான் உனக்கு அதிகமா தருவேன். அப்ப எந்த நிலையிலலாம் நம்ம சந்தோஷத்தை இழந்தோமோ, எந்த நிலைகளிலே நம்ம சமாதானத்தை இழந்து போனோமோ, அதை எல்லாம் திரும்ப தருவேன் என்று வாக்கு தந்திருக்கிறபடினால, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனை நாட்கள் போன வருஷத்துல பலவீனப்பட்டிருக்கும். உடனே முடியல, வெளியே பண்ண நிறைய முறை இல்லையா? எனக்கு உடம்பெல்லாம் அப்படி இருக்குது, ஒண்ணும் பண்ண முடியல, என்னால எழுந்திருக்க முடியல, ஒரு வேலை செய்ய முடியல, பல நிலைகளில நாம் படுத்தே இருக்கோம், படுக்கவும் முடியல. சில பேர் சொல்லணும், வியாதி படுக்கவும் முடியல, என்னால இருக்கவும் முடியல, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உடம்புக்குரிய ஏராளமான ஜனங்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஏன் அதுல நாமளும் ஒரு ஆளா இருக்கிறோம். நீங்க குடும்ப உறவுகள், ஐக்கியங்கள் இன்னைக்கு தடுமாற்றத்திற்கு பேரு உறவுகள் பிரிஞ்சு போன நிலையில அது பட்சிக்கப்பட்டு போயிருக்கலாம். ஒருவேளை அந்த வருமானங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், நாம பெற்றிருக்க வேண்டிய வெற்றிகள் அது இழந்து போயிருக்கலாம்.
அது நம்ம எந்த ஒரு காரியத்தினால அதை இழந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அது சொல்றாரு, அதை தன் கணக்கில் வைத்திருக்கிற ஆண்டவர் அதை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்பதுதான் வாக்கு தந்தார். ஏனென்றால் இப்படி வாக்கு பண்ணினவர் நம் மீது அன்பு மக்களும் உள்ளதான ஆண்டவராக இருக்கிறார். அவர் எழுந்து போனது தரும்னு சொன்னார். நீங்க 19:10 நீங்க வாக்கு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இதை தருவார். எதை ரட்சிப்பார்? நாம் இழந்து போனோம். ஒரு பக்கம் அது இருக்கட்டும். நமக்கு அவர் சொல்றாரு, நீ இழந்து போனதை என்ன பண்ண, நான் உனக்கு திரும்ப தருவேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? திரும்ப திரும்ப நாம என்ன பண்ணணும்னா, இது ஒரு மாசத்துக்குரிய வாக்கு தத்தம் அல்ல, வருஷம் முழுவதுமாக நீ நான் பேச வேண்டியது, வாழ்நாள் முழுவதுமாக பேசக்கூடிய ஒரு வாக்கு தத்தம். ஆண்டவர் சொன்னாரு, யோவேல் 2:26 நம்ம பார்த்தோம். 1ஆம் தேதி, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அவர் வாக்கு வைத்தார். என் ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெட்கப்பட மாட்டாங்க, திருப்தியாய் இருப்பார்கள், சம்பூரணமான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் பேசினார். எத்தனை காரியங்களில, எத்தனை ஜனங்களிடத்துல நாம் வெட்கப்பட்டு போக வேண்டிய நிலையை உருவானதற்கு கொஞ்சம் யோசனை. திருப்தியான ஒரு ஆசீர்வாதம், ஒரு சம்பூரணமான ஆசீர்வாதம். ஏன்னா எந்த மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைவுபடுவதை யாருமே விரும்ப மாட்டாங்க. இருந்தாலும் ஒட்டியா ஒரு மனுஷன் இருந்தா நான் ஆசீர்வாதத்தில் இருக்கதான் விரும்புறாங்க தவிர, நான் ஒட்டியா இருக்கிறேன் எனக்கு என்ன வருமானம் நினைக்கவே இல்லை. ஆசீர்வாதத்தை விரும்பாத மனுஷன் கிடையாது. அப்ப அந்த ஆசீர்வாதம் குறைவுபடுவதை யாருமே விரும்புவது கிடையாது. அந்த குறைவுகளையும் தேவன் உனக்கு சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை தருவன் என்பதுதான் வருஷத்துல தேவன் கொடுக்கிற வாக்கு இருக்கு. காணவல் கல்யாணத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அதான் கவனிங்க, நம்ம ஊர் கல்யாணத்துல ஏதாவது ஸ்வீட் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்வீட்டே இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க இல்லையா? ஹோட்டல் சாப்பாடுலேயே ஸ்வீட் கேட்கறாங்க தானே. நம்ம கல்யாணத்துல என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதே போல இஸ்ரேல் தேசத்துல எந்த பங்கன் அங்க திராட்சை ரசம் இருக்குங்க. வீட்டு திராட்சை அங்க எதை வளர்க்கிறாங்க. அத்தி மரமும் திராட்சை செடியும் இல்லாத வீடு என்ன அங்க இருக்காது. அப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே என்ன பண்றாங்கன்னா, ஒலிவ மரத்தை வளர்க்குறாங்க, எண்ணெய் எல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்க. இது மூன்றும் அந்த தேசத்துக்கு முக்கியமான ஆசீர்வாதங்களாக இருக்கு. இப்ப இந்த காணாவூர் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா திராட்சை ரசம் குறைவு, ஒரு குறைவுகள் வந்துட்டா ஒரு கல்யாணத்துல கல்யாணத்துல அதுதான் ஆச்சு. கடைசி நேரம் வந்து ஒரு கூட்டம் வந்து சாப்பாடு இல்லை என்ற நிலையில வந்துச்சு. பைசாலாம் ரெடி பண்ணி பார்த்தா கடைகளை என்ன பண்ணல, கடைகளை ஒரு டபா சாப்பாடு தனியா எடுத்து வச்சிருந்ததுனால கடைசியில் இருந்த ஜனங்களுக்கெல்லாம் சரியா போச்சு. அப்படி அது சரிப்படுத்தி போகலன்னா ஒரு வெட்கம். எப்பவுமே கேட்பாங்க, போய் என்ன பண்ணல, எனக்கு ஒரு சாப்பிட்டாலும் வந்துட்டேன் நான், அந்த சாப்பாடு கூட இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா எப்பவுமே ஒரு அவப்பேர். ஆனா அந்த அவப்பேர் இல்லாம எனக்கு காசாராக. அல்லேலூயா.
இப்ப இங்க காணாமல அதுதான் ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு திராட்சை ரசம் கிடையாது. ஏன்னா திராட்சை ரசம் தான் முக்கியமா எல்லாருக்கும் பசங்க கொடுப்பாங்க. இப்ப ஏசி தாய் வந்து சொல்றாங்க அவருக்கு திராட்சை ரசம், அவருக்கு திராட்சை ரசம் ஆண்டவர் சொல்றாரு. சரியா, என் நேரம் என்ன வரல, அற்புதம் நடக்கணும். ஆனா அது எல்லா நேரத்திலும் நடக்குமான்றது தெரியாது. ஏன்னா தேவன் அதனது காலத்துல நேர்த்தியாக செய்கிறார் என்று சொல்லி பிரசங்கி 3:11 சொல்றது. முன்னமும் கிடையாது அற்புதம், லேட்டாவும் கிடையாது அற்புதம், சரியான நேரத்துல சரியான. நாம அவசரப்படக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம், பதறக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம், பதறி காரியத்தை சிதறடிக்கிற காரியங்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை போல பதறுவது கிடையாது. ஒரு குறைவு ஒன்று வரும்போது, ஒன்று இல்லை என்ற நிலை வந்து இருக்கும்போது நம்முடைய உணர்வுகள் பாதிக்கப்படும். நம்ம உணர்வுகள் இயேசு இருந்தார், அவர் அழைக்கப்பட்டிருந்தார் திருமணத்திற்கு. இன்னைக்கு நம்ம வீட்டு காரியங்களில, நம்ம வீட்டுல நடக்கிற நன்மையான காரியங்களில, அது நன்மையோ துக்கமான காரியமோ எந்த காரியமா இருந்தாலும் நாம் இயேசுவை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் இருக்கிற இடத்துல குறைவு இருந்தார். அவர் இருந்தபடியினாலதான் அந்த வீட்டுல குறைவுகள் இல்லாதபடிக்கு, குறைவுகளினால வரக்கூடிய சமாதான இழப்பும் சந்தோஷத்தை இழந்து போகாதபடிக்கு ஒரு அற்புதத்தை கருத்து செய்தபடியினாலே அந்த திருமண காரியங்கள் ஆசீர்வாதமா. ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க, கிறிஸ்டியா நம்ம நடத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கவனிக்கணும். ஏன்னா எபேசியர் 1:23 நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனவர். அவர் யாரா இருக்கிறாரு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமான சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார் என்று அவர் நிறைவையும் ஒரு சம்பூரணத்தையும் தந்து நம்மை நிரப்புகிறவர் என்பதை நாம் எப்பவுமே நம்முடைய இருதயத்தில உணர்ந்து வாழ வேண்டும். குறைவுகளை தேவன் நமக்கு அனுமதிக்கிறவர் அல்ல, ஒரு நிறைவை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாம் உணர வேண்டும். வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிற அற்புதங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா நமக்காக, யாருக்காக? ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டது. நேற்று எதை செய்தாரோ அதை இன்றைய தலைமுறைக்கும் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு மட்டுமல்ல, நாளைய தலைமுறைக்கும் அவரே ஆண்டவராக இருப்பதனால அவர் என்றும் தன்னுடைய கிரியையில மாறாதவராக இருக்கிறார். அப்போ இந்த குறைகளை நீக்கின கர்த்தர், இந்த திருமண வீட்டுக்கு வந்த கர்த்தர், இவர்கள் சந்தோஷம் கெட்டு போகாதபடிக்கு, இவர்கள் சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு ஒரு அற்புதத்தை செய்து மகிழ பண்ணி ஒரு திருப்தியான ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவாரானா இல்லையா? அவங்க குறைன்னு சொன்னாங்க. எப்படி கொடுத்தா திராட்சை ரசத்தை? அவரு 6 குடம் வெளியே இருக்கு. அந்த ஒவ்வொரு கச்சாலையும் 6 குடம் தண்ணி பிடிக்கும். நம்ம இந்த பிளாஸ்டிக் குடம் மாதிரி கிடையாது. அப்ப குடம் பெற்று ஒரு கச்சாலி எத்தனை பிடிக்குமா? 6 குடம் தண்ணி பிடிக்கும். 6 நிரப்பினாங்க. இப்ப திராட்சை ரசம் பொருள் ஓடி இருக்குமா? 4 கிளாஸ் குடிச்சிருப்பாங்களா? நிரப்பிருப்பாங்க. அதை குடிச்சவன் சொல்றான், அந்த கேட்டரிங் சூப்பர்வைசர் சொல்றான், ருசியான ரசத்தை இவ்வளவு நேரம் வச்சு முதல்ல யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, முதல்ல ருசியான கொடுப்பாங்க, போக போக என்ன பண்ணுவாங்க, முதல்ல நல்ல சாம்பார் ஊற்றுவாங்க, போக போக ரசம் கலந்த சாம்பார் ஊற்றிடுவாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் என்ன பண்ணாங்க, முதல்ல போறவங்களுக்கு நல்ல சாப்பாடு நல்லா அப்படி நேர்த்தியா, கொஞ்சம் லேட்டா போறவங்களுக்கெல்லாம்
बिरयानी उसका फर्स्ट பொண்ணு பிரியாணி அந்த வெளி சாப்பாடு தான் எதுதான் கிடைக்கும் நிறைய பேர் எது புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்கு ஒரு நிறைவு தரக்கூடியவராக இருக்கிறாரு. தேவனை தேடவும் துணிக்கவும் மறந்த மனுஷர்கள் இன்னைக்கு இருக்கிற தாபனங்களையும் வருமானத்திற்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கிற தவறான வழிகளையும் தேடி போறாங்க. ஆனா நாம் வாதாதிக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் மறந்து போறாங்க. திருப்பி சொன்ன ஒரு காரியத்தை தான் ஞாபகம். கிறிஸ்துவுக்குலாம் வரும்போது எம்பி படகு தான் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை, வேலை இல்லை, துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து வந்து திருப்பி அதுக்கு போக முடியாத ஒரு நிலை. ஒரு வேலை தந்ததே கஷ்டம். இதுல ஊழியத்தை வேலை செய்யறேன். இப்ப ஊழியத்துல ஆரம்ப காலத்துல சரியான காணிக்கைகள் கிடையாது, பயங்கரமான கஷ்டம். ஒரு முறை ஒரு சகோதரன் சொல்லிட்டு போய் நான் ஏமாந்தவங்களுக்காக பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் அன்னைக்கு பேசினார், நான் தான் உன்னுடைய நான் தான் அடைச்சது. எந்த தேவையா இருந்தாலும் என்கிட்ட தான் வரணுமே தவிர நீ யாரையும் தேடி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. எந்த மனுஷனிடத்துல போனாலும் அந்த மனுஷனுடைய இருதயத்தை நான் தூசி கொடுக்கும்படியாக ஏவனாக உடைய 10 ரூபாய் அவனுக்கு யாரும் தர மாட்டாங்க. யாருதான் வரணும், யாருதான் வரணும். இப்போ என் தேவைகள், சபையின் தேவைகள் எல்லாவற்றுக்காகவும் ஒரு ராத்திரியில பல ராத்திரிகள் தேவை சமைக்கிறமா இருக்கு. பல காரியத்தை இப்ப ஈஸியா போச்சு. ஏன்னா நற்கிரியர்களை தொடங்கினவர் அவர் வருகை 4 வரையும் தொடர்ந்து நடத்துவார் என்ற வாக்கு தத்துவம் இப்ப நல்லா வந்தது. நாங்கள் நிச்சயமா நடத்துவார், எப்படியோ நடத்துவார் என்று நாம விசுவாசத்துல இன்னைக்கு கடந்து போகிறோம். ஏனென்றால் அவரிடத்தில் குறைவே கிடையாது. அவர் நிறைவுள்ளவர். எத்தனை இழப்புகள் நமக்கு வந்தாலும் தாராளமாக தரக்கூடிய வல்லமை உள்ளவர். அது இளையகுமாரன் சகோதரர் இளையகுமாரனுடைய அந்த சரித்திர கதையில நான் பார்க்கிறேன் இல்லையா? எல்லா ஆஸ்திகளையும் விற்று பணமாக்கி தூர தேசத்திற்கு போய் தகாத விதமாக செலவழித்து மீண்டுமாக பஞ்ச காலத்துல அவன் மனம் திரும்பி வந்து தன் தகப்பனிடத்துல வந்தான். அவன் வருவது சொல்றான், தகப்பனே உங்க பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது, இப்படி வேலைக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்வோம் என்று அவன் சொல்லி அவன் வந்த போது, அவன் பாவ அறிக்கை செய்த போது அந்த தகப்பன் வேலைக்காரனாக அல்ல பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டு அவனை அரவணைத்துக் கொண்டான். ஏன்னா கவனிங்க, இவன் இழந்ததை விட தேவனிடத்துல கொடுப்பதற்கு அதிகமாக இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுப்பதற்கு தன் ஒரே பேரான குமாரனையே கொடுத்த ஆண்டவர் மற்ற எதை நமக்கு தரமாட்டார் என்று சொல்லி ரோமர் 8:32 எழுதப்பட்டது. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவுகள் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அதனால்தான் சங்கீத காலத்துல 34 சங்கீதத்துல குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. என்ன பண்ணாது?
அப்போ குறைவுகள் நம்ம வாழ்க்கையில இருக்குதுன்னு சொன்னா ஒரு தப்பு நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொல்றோம். கவனிக்கிறீங்களா? வேத வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிற. இப்ப நான் சுகர் பிரச்சனைக்காக ஒரு டாக்டர் சந்திச்சேன். போன மாசம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, இந்த மாசம் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதாவது ஒரு காரியத்தை சொல்றேன், ரெண்டு தப்பு தாங்க. இது ஏறி போனதற்கு காரணம் அவரே சொன்னாரு. ஒண்ணு, நீங்க மாத்திரைய சரியா போட்டு மாட்டீங்க, இல்ல நான் டயட்டை சரியா பண்ணிருக்க மாட்டீங்க. நான் சொன்னேன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எல்லாம் இருந்தது, அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டேன். ரெண்டாவது மாத்திரை ஆகி போச்சு, அதனால என்ன பண்ணல. ஏறி போச்சு, அதான் காரணம். அப்ப இறங்கி போனது ஏன் ஏறி போகுதுன்னா தப்பு எங்க இருக்கு? நம்ம கையில தான் இருக்கும், உங்க கையில தான் இருக்கும். மண்டையில உடனே ஒரு உணர்வு வரணும். ஏன் ஏறிச்சு என்று பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பு, நீ எடுக்க வேண்டிய மாத்திரையை சரியா எடுக்கல, இல்லைன்னா சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நீ சாப்பிட்டதுதான் உனக்கு இப்படி ஆகி போச்சு, நீயே தீர்மானிச்சு. அது எவ்வளவு அவங்க படிக்க காலத்து சொன்னாலும் வேத வசனம் நமக்கு சொல்லுது. நம்ம என்ன பண்ணணும்? சில காரியங்களை நீங்க கவனிச்சு நாம பண்ணணும். அப்ப முதல் காரியத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, சம்பூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி. இரண்டாவது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவேல் 2:26 நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு என்ன பண்ணீங்கன்னா, இப்ப திருப்தி என்ற நிலையில நாம சில காரியத்தை பார்த்து நம்ம கடந்து போக போறோம். அல்லேலூயா. சம்பூரணத்தை தன் கர்த்தர் அதனோடு கூட திருப்தியும் தரக்கூடியவராக இருக்கிறாரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்து கூட திருப்தி என்பது இல்லை. அந்த திருப்தியை சத்துரு பட்சித்து விடுகிறான். அந்த நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கையில குழப்பம், கலக்கம், பல போராட்டங்களின் வழியாக கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்ட, ஒரு நிம்மதியே கிடையாது, சந்தோஷமே கிடையாது, எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்லை. ஒரு திருப்தி அற்ற நிலைகளில வாழக்கூடிய ஏராளமான ஜனங்களை நம்ம பார்க்கிறோம். அவங்க வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஏன் நாம கூட சில பேர் அப்படியா இருக்கிறோம். எரேமியா சொல்லும்போது 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் புதுப்பிப்பாக்குமே. என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி தம்முடைய ஜனங்களை நன்மைகளினால் திருப்தி ஆக்கும்படி செய்கிறது நம்ம ஆண்டவராகிய. வருஷம் இருக்கீங்க சொல்லுங்க, வாயை தரங்க. தேவ சமூகத்துல நீங்க சொல்ற ஒவ்வொன்றும் எழுதப்படுது. அப்ப ஆண்டவர் சொல்ற கடந்த வருஷம் எப்படியே போயிடுச்சு. பல நிலைகளில நாம திருப்தி இல்லாத நிலையில என்ன இருந்தாலும் எப்படி போச்சு. பல நிலையில நாங்க யோசனை பண்ணி இருக்கிறோம், ஒன்னும் போல இல்லை, என்ன நல்லதான் வச்சிருக்கிறாரு. சில நேரங்கள்ல சாப்பிடுற காரியத்துல பார்த்தா ஒரு வாங்கி வர்றதுக்கு கூட ஆட்கள் நமக்கு கிடைக்காத நிலையில என்ன பண்றது, பொழுது தவிர்த்து பேசின நாட்கள் காசு இருக்கு, ஆனா வாங்கி வந்து சாப்பிடுறதுக்கு என்ன பண்ண முடியல. அது போன்ற நிலைகளில் நம்ம குறைந்து கழித்த நாட்கள் உண்டு. ஆனா இந்த வருஷத்துல ஆண்டு சொல்றாரு, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு திருப்திய பெருபடியான நன்மைகளை நமக்கு தந்து நிரப்புவார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுறாரு. மார்க் 6:34 வாசிங்க பார்க்கலாம்.
இது நல்லா நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். இயேசுவின் உபதேசங்களை கேட்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை தேடி வந்திருந்த போது வெகு நேரம் சென்ற பின்பு வனாந்தரமான அந்த இடத்துல ஜனங்கள் பசியா இருந்தாங்க. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஜனங்கள் என்ன பண்ணிடுங்க, அனுப்பிச்சு விட்டுடுங்க. என்ன பண்ணணும்? இப்ப அவர் சொல்றாரு, நீங்க ஏதாவது கொடுங்க. அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது நாங்க கொடுக்கணும் கூட 300 பணத்திற்கு நாங்க வாங்கினாதான் என்ன பண்ண முடியும். அப்ப 300 பணத்திற்கு வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த நாட்கள் எங்க ஹோட்டல்கள் இருந்திருக்கும். எந்த இடத்துல 300 பணத்துக்கு வேண்டிய ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய இடங்கள் அந்த கிராமங்கள்ல இருந்திருக்கும். இவங்க இருந்த இடமே வனாந்தரமான ஒரு இடம் தான். அங்க எப்படி இந்த ஜனங்களுக்கு திருப்தியா நம்ம கொடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை அவங்க வைக்கிறாங்க. நமக்கு கூட எப்படி இருக்கும், சில நேரங்கள் வனாந்தரத்தை போல நினைக்கும், சில நேரத்துல ஒன்றுமே செய்ய முடியாத பல நிலைகள் இருக்கும். ஆனா அந்த நிலையான நிலையிலும் கூட ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து சொல்லப்பட்டிருக்கு 5 அப்பங்களும் 2 மீன்கள் இருக்குன்னு சொல்றாங்க. கவனிச்சு பாருங்க, ஏறக்குறைய 20,000 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? இங்க எவ்வளவுதான் இருக்குது? உங்ககிட்ட எவ்வளவுதான் இருக்குது? தேவை எவ்வளவு இருக்கு? அது மழை போல இருக்கு. ஆனா இருக்கிறது எவ்வளவு? கிழமை வச்சுதான் அற்புதம் செய்ய போறாரு. இது அற்புதத்தின் வருஷம் உள்ளது. இது அற்புதத்தின் வருஷம். இருக்கிறத வச்சு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறாரு. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே புரியல. இது எப்படி நான் கடந்து போனேன்னு எனக்கே தெரியல. எப்படிதான் இதெல்லாம் எப்படி சந்திச்சதுன்னு எனக்கு புரியலன்னு நீ அநேகர்கிட்ட நீ சொல்லி ஆண்டவர் நீ ஆச்சரியப்பட போகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிற. இங்க பாருங்க, அந்த சின்ன பையன் கிட்ட இந்த அப்பத்தை வாங்கினாங்க. ஒரு சின்ன பையன் சாப்பிடுறது 5 அப்பம் 2 மீன் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த பையனுடைய இருக்குன்னா ஒரு 25 வயசு மேல இருக்கிறவன் ஒரு 7-8 சாப்பிட மாட்டானா? சாப்பிட மாட்டானா? அப்ப ஏறக்குறைய புருஷர்கள் 5000 பேருன்னா பெண்கள் அந்த 50 வயசுக்கு மேல இருக்கிறவன் 25 வயசுக்கு கீழே இருக்கிறவன் இப்படியெல்லாம் நம்ம ஒரு தோராயமா கணக்கு போட்டா கூட ஒரு 20,000 பேராவது அங்க கூடி வந்திருக்கலாம். ஒரு 20,000 பேராது. இப்ப எங்க ஆசீர்வதித்து கொடுக்கிறார். இருக்கிறது என்ன பண்ண போறாரு? நாங்கள் உங்க கையில ஆசீர்வதிக்க போகிறார். உங்க கையில இருக்கிறது தானே இதுவரையிலும் ஓட்டப்பையில போட்ட அமைப்பு போயிருந்தது. இதுவரையும் வருமானம் கிடைக்க வந்தது. வந்ததுன்னு தெரியல, போறதுன்னு தெரியல. பாயிண்ட்ல போட்டதெல்லாம் காணாமல் போன மாதிரி ஆச்சு. ஆனா இந்த வருஷத்துல உங்ககிட்ட இருக்க புண்ணியத்தை ஆசீர்வதித்து ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நடத்துவார் என்பதுதான் என் நாளின் செய்தி. உன்னை திருப்தி ஆக்க போகிறார். என்ன பண்ண போறாரு? பாருங்க, இங்க பங்கிட்டாங்க, ஆசீர்வதித்து கொடுத்தாரு. ஆசீர்வதிக்கும் போது 5 அப்பம் 2 மீன் தான். அதை பிற்கும் போது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனா சீஷர்கள் அதை பங்கிடும் போது அது பருகி பெருக ஆரம்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அதை செயல்படுத்தும் போது அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆக போதை நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்கிறது மார்க் 6:42 பாத்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டு என்ன பண்ணாங்க? ஒரு திருப்தி அடைந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தினால ஒரு பெருக்கு அங்க வந்தது மட்டுமன்றி ஒரு திருப்தி எல்லாரையும் நிரப்பினதாக இருக்கிறது. யாராலும் கொடுக்க முடியாத திருப்திய இயேசு தருவார். எல்லாரையும் எல்லாவற்றாலும் திருப்தி அடைய செய்கிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். மார்க் 6:35 பார்க்கிறோம். வெகு நேரம் சென்ற பிறகு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம். அண்டர்லைன் பண்ணிக்க. இது வனாந்தரமான இடம். வெகு நேரமும் ஆயிற்று. என்ன சொல்றாங்க? வனாந்தரமான இடம். வெகு நேரம் ஆயிற்று. புசிக்கிறதற்கு இடத்தில் ஒன்றும் இல்லை. சாப்பிடுறதுக்கு இவங்க ஒண்ணுமே கிடையாது. ஆகையால் இவர்கள்
சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஆ, ஊர்களுக்கு போய் ஆ, தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி ம். இவர்களை அனுப்பிட வேண்டும் என்றார்கள். என்ன சொன்னாங்க சீஷர்கள் வந்து? இவர்கள் இது கிராமங்களுக்கு என்ன மாதிரி இடம்? வனாந்தரமா? ஒன்னே கிடைக்கும். ஒரு செழிப்பையும் அங்க பார்க்க முடியாது. இது வனாந்தரமான இடம். நேரமும் வெகு நேரம் ஆயிடுச்சு இல்லையா? நமக்கு தெரியும் கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணி 7 மணி ஆனாவே இருந்து போயிடும். நான் சில நேரம் கிராம ஊழியர்களுக்கெல்லாம் நான் போகும்போது ஒரு வாட்டி கூட்டு போனாங்க. அங்க போனா அந்த வயல்வெளியில் நடக்கிற மாதிரி கூட்டு போனாங்க. போனா அவன் ஈஸியா நடந்து போறான், நமக்கு என்ன பண்ண தெரியல. அந்த பாதையில அவன் ஈஸியா போய் நிற்கிறான், நம்மளால என்ன பண்ண முடியல. அவ்வளவு இருட்டா 6 மணிக்கெல்லாம் அவ்வளவு இருட்டாகி போய் நடக்கிறதுக்கு இந்த செல்போன் டார்ச் லைட் அடிச்சு கூட்டு போனாங்க. அப்ப வனாந்தரமான இடம் அங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் லைட் எல்லாம் அப்ப கிடையாது இல்லையா? எவ்வளவு இருந்துச்சு. ஜனங்க போனோம், பட்டணத்துக்கு போனோம்னா வெகு தூரம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு. ஜனங்களை அனுப்பிச்சிருக்க அவங்க பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு போயிட்டு ஊர்களுக்கு போயிட்டு அவங்க வேண்டிய தேவைகளை அவங்க வாங்கிட்டுன்னு சொன்ன சீஷர்களையே பயன்படுத்துறாரு ஆண்டவர். எதை பயன்படுத்துறாரு? யாரால இதெல்லாம் முடியாது, இவ்வளவு இருந்தாதான் முடியும், நீ பக்கத்துல இருக்குது கிராமங்கள் எல்லாரும் அங்க போக சொல்லி அனுப்பிச்சிருங்க என்று சொன்னாங்களோ அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் ஒரு அற்புதங்களை செய்வார். நீ பல நாள் குறைச்சிட்டு இருக்கலாம், இதை வச்சு என்ன செய்யும், இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதெல்லாம் ஒண்ணு என்னால முடியாது என்று சொல்லி குறை பேசின உங்களை தான் கர்த்தர் அற்புதத்திற்கு தேவன் பயன்படுத்த போகிறார் என்று தீர்க்க தரிசனமான வார்த்தை கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மக்களுக்கு பரிமாற செய்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைவதையும் யாரு குறை சொன்னானோ அவங்களையே பார்க்கும்படியாக வைத்தார். வனாந்தரம் அவர் அற்புதத்தை செய்வதற்கு ஒரு தடையா இருக்கிறார். நேரம் அவரை எதிர்த்து நிற்க முடியல. கர்த்தரே மகிமைக்குரியவர் என்பதை அவங்க நிரூபித்து காண்பிக்கிறார். இன்னைக்கு ஜனங்களுக்கு நேரம் ஒரு பிரச்சனையா இருக்கு, வனாந்தரம் வறட்சி ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆனா ஏற்றுக்கிறதுக்கு அற்புதம் செய்வதற்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் எந்த சூழ்நிலையும் அவர் சாதகப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கைன்னு அப்படிதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாத வனாந்தர பாதைகள் பல இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கலாம்? நீண்ட காலம் ஆகிறதே என்று சொல்லி தேவை உங்களை திருப்தி அற்றவர்களாகவும் என்ன பண்ணா எல்லாரையும் திருப்தி ஆக்குகிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் மட்டுமன்றி உங்கள் குடும்பம் முழுவதும் திருப்தி அடையும்படியாக அவர் செய்ய விரும்புகிறார். எதுலெல்லாம் நீங்க திருப்தி இருக்கிறீர்களோ, எந்த வனாந்தரம் எந்த காலதாமதம் உங்களை பற்றித்திருப்பது போல இருக்கிறதோ அந்த பற்றித்த வருஷங்களின் விளைவை தேவன் சொல்லுகிறார், உனக்கு நான் திரும்ப அளிப்பேன், உனக்கு நான் திரும்ப அளிப்பேன் என்பதுதான் இன்னைக்கு கர்த்தருடைய அளவில்லாத வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம். அப்ப தேவனின் கரத்துல நீங்கள் எல்லா காரியங்களையும் தேவைகளையும் உங்களையும் 5 அப்பம் 2 மீன்களை போல நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவர் கணக்குல கொடுத்துருங்க. அவர் ஆசீர்வதிப்பார், அவரை பெருக்க செய்வார், அவர் திருப்தி அடைய செய்வார். குறைபேசி நிற்காதீங்க. நீங்க என்ன பண்ண வேண்டாம், உங்கள் குறைகளை தேவன் அறிவார், உங்கள் வருமானங்களை தேவன் அறிவார். கடன் வாங்கி சாதத்துல போய் மாட்டிக்காதீங்க. வருஷத்துல தீர்மானம் எடுங்க. நீங்க என்ன பண்றாங்க, உன் வருமானத்தை வைத்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வன்னு சொல்றாங்க. அதற்கு கணவனுக்கு மனைவியும் துணை நிக்கணும். அப்போ சொல்றாரு, முன்ன எதை குறை சொன்னியோ உன்னை கொண்டுதான் அந்த அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. அப்ப கொடுத்த அந்த கொஞ்சத்தை ஆசீர்வதிக்க போகிறாரு. இப்போ இத கொண்டு என்ன செய்ய முடியும் என்று நினைச்ச அந்த காரியத்துல ஒரு திருப்தியை கர்த்தர் தருவேன் என்பதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வாக்கு. அப்ப கொடுத்ததற்காக
உன் கைக்கு வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வருமானம் தான், உங்க மனத்தின்படி கணக்கு போடாதீங்க, கால்குலேஷன் பண்ணாதீங்க. இதை பதுக்கி பெருக்க செய்கிறதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறாரு. ஒத்தாசைகள் அவர்கிட்ட வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சங்கீதம் 126 சங்கீதம் 1-2 வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? வீட்டை கட்டாராது 127 கர்த்தர் வீட்டை கட்டாராது எனக்கு ஒத்தாசை வரும். அதுதான் எனக்கு ஒத்தாசை வரும். 121. 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கட்டடத்திலிருந்து எங்கிருந்து? வானத்தை பூமியும் வேற எங்கிருந்து வராது? உண்டாக்கின வேற எங்கிருந்து ஒத்தாசைகள்? யார பேர்? கட்டடத்திலிருந்து யார பேர்? ஒத்தாசைக்கு யார பேர்? ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். எனக்கு கூட சங்கீத ஞானத்தில் சொன்னாரு, நெருக்கத்திலிருந்து நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி நான் அவயமிட்டேன், அவருடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நம்மை அறிந்திருக்கிறவர், நமக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர் இந்த வருஷத்துல அவர் சொல்றாரு, உன்னை நான் திருப்தியான வழியில, உன்னை திருப்தியான காரியங்களில உன்னை நடத்துவேன் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஏன்னா 23:19 பார்த்தீங்கன்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தம் நிறைவேற்றாதிருப்பாரோ. 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுவதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுவதும் இல்லை. மனஸ்தாபப்படுவதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். மனுஷன் அல்ல என்றார். அல்லேலூயா. அப்ப தேவன் எதை சொன்னாரோ அதை நிச்சயமான எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க அறிக்கை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? கவனிச்சு பாருங்க, இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற சத்திய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மேற்கோள் காட்டி நாம் பெற்றுக் கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்ம வழிநடத்தக்கூடிய காரியங்கள். கவனிங்க, அற்புதம் எப்படி நடக்கும்? எதுல இருந்து அற்புதம் நடக்கும்னா உன் கையில இருக்கிறது இருக்குதா இல்லையா? ஒரு பெரிய அற்புதத்தை மோசையை கொண்டு செய்தாரு. என்ன கொண்டு செய்தாருன்னா அவன் கையில இருந்த அந்த கோலை இருக்கு. எதை வச்சுதான் செய்தாரு? எதை வச்சுதான் செய்தாரு? அவன் கையில இருந்த கோலை வச்சுதான் செய்தாரு. அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டுதான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறாரு. அப்ப ஒத்தாசைகளை தேவன் அனுப்பி தர போறாரு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப அவரால் முடியும். நீங்க அது விசுவாசிப்பீர்களான, இது எனக்குரியது என்று சொல்லி நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால் அது உங்களை வந்து சேரும். அங்கேயோட நம்ம ஆண்டவரை இன்னைக்கு எல்லாரும் இந்த செய்தியை முடிக்கிறேன். 2 காரியத்தை பேசியிருக்கிறோம். ஒண்ணு சம்பூரணமான ஆசீர்வாதம், 2வது திருப்தி உள்ள நிறைய கர்த்தர் நடத்துவார். அவர் காணிக்க என்னை தேடி வந்த தெய்வம் நீர் அல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம்
நீரல்லவோ என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் உனக்கு என்னை கொடுப்பேனோ என்ன கொடுப்பேன் நான் உனக்கு என்ன கொடுப்பேனோ என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் ஞானியாக பிறந்திருந்தால் ஞானத்தை கொடுப்பேன் ஆயனாக பிறந்திருந்தால் நன்மையை கொடுப்பேன் தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன் தூதனாக இருந்திருந்தால் வாழ்த்து கூறுவேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் திரு உள்ளம் தருகின்றேன் நீ தங்கிட பரிசுத்தமாய் மாற்றிட நீ வாழுவேன் என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே என்னை நான் தருகின்றேன் உம் மகிமைக்கே என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் உனக்கு என்ன கொடுப்பேனோ என்ன கொடுப்பேன் நான் உனக்கு என்ன கொடுப்பேனோ என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் என்ன கொடுப்பேன் நான் என்ன கொடுப்பேன் இலக்கமும் திருவையும் நிறைந்தானது சமூகத்திலே கருத்தாடுகிறது இந்த பயனுள்ள கருத்தை குறிப்பிடுகிறது பேசைகள் நல்லது வாதத்திலே சமூகத்திலே வார்த்தைகளினாலே ஆசீர்வதிக்கின்றேன் சம்பூரணத்தை தருவேன் என்று திருப்தியை உனக்கு நான் தருவேன் என்று இந்த வாக்குதத்தை செய்தியை சொல்லியிருக்கிறேன் பலப்படுத்துவதற்காக ஆண்டவரே இந்த வார்த்தைகளிலே ஆண்டவரே உண்மையுள்ளவராக இருக்கிறது சொன்னபடியே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று நிச்சயப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கிறது சபை மக்களை நீங்கள் ஆசீர்வதித்து கனப்படுத்துவதற்காக இந்த வருஷம் ஒரு திருப்தி நிறைந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சம்பூரணங்கள் பிரித்து பெறுவது அமைப்பு அந்த கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கிறது. அதில் நாம் மையப்பட நான் செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்கள் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவரே இந்த காலம் இது ஓடுகிறது. எல்லாவற்றையும் நிறைவு ஏற்றுத்திருக்கும் நிலையத்தை ஜீவனம் நாட்கமாக நம்மை கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிற அனைவர் குடும்பங்களோடும் எந்த நீடித்து நிறைவேற்றிருப்பதாக ஆமென். சோத்திரம் எங்கம்மா ஏதோ பண்றாங்க பாரு. God bless you, sister. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.
போன வருஷம் வாக்கு போன வருஷம் 12 மாத வாக்கு தத்துவத்தை வாசிக்கிறது வழக்கம். அது நேரம் கருதி வாசிக்காதனால இந்த வருஷம் போன வருஷம் வாக்கு தத்துவத்தை வாசிச்சு கர்த்தர் அந்த வாக்கு நம்ம நினைச்சு கர்த்தர் நம்ம மகிமைப்படுத்த போறோம். ஒரு 5 நிமிஷம் தான். அல்லேலூயா. ஜனவரி மாத வாக்கு தத்துவம். ஜனவரி மாத வாக்கு தத்துவம் சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். போன வருஷம் நம்முடைய முதல் வாக்கு தத்தம். அதன் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இப்படி ஆசீர்வதிப்பார் நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. பிப்ரவரி மாத வாக்கு தத்தம் யோசுவா 1:5. நீ ஒருவனுக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. யோசுவாவுக்கு தேவன் அளித்த வாக்கு தத்தம். ஏன்னா அதற்கு முன்னாடி மோசே தான் இந்த 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்தினார். அதன் பிறகு ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய இந்த கானான் தேசத்தை பங்கிடக்கூடிய ஒரு சூழல்ல யோசுவா வந்த போது யாரா இருந்தாலும் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தணும் திடீர்னு போன ஒரு பயன் இருக்கும் இல்லையா? அவருக்கு அவங்க தான் சொல்றாரு, நான் மோசையோட இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன்னு ஒரு தைரியப்படுத்தினாரு. அந்த வாக்குத்தத்தை நமக்கு பிப்ரவரி மாசம் கொடுத்து நம்மளை பல வகையில தைரியப்படுத்தி கர்த்தர் நம்மோடு கூட இருந்தவர்களுக்காக கர்த்தர் பார்க்க தயவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. மார்ச் மாத வாக்குத்தத்தம் மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னார். ஆமென். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம். எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கும், எதையோ நம்ம இழந்து போயிருந்திருக்கோம், எவ்வளவு காரியங்கள் நமக்கு தட்டி இது வரைக்கும் திறக்காத காரியம் இருக்கும். போன வருஷங்களை நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தை இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த நாட்கள்ல எனக்கு ஏராளமான காரியங்கள் நன்மையா செய்தார். அதே போல உங்களுக்கு செய்திருப்பார். அந்த காரியத்தை கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பாராட்டு தயவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஏப்ரல் மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 54:3. நீ வலது புறத்தும் இடது புறத்தும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு விருத்தியின் மாதமாக கர்த்தர் நமக்கு அதை கொடுத்திருப்பார். ஏதோ வகையில் ஒரு சின்ன விருத்தியா நிச்சயமாக பண்ணிருக்கோம். வாழ்க்கையில அவங்க ஏதாவது பொருள் வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு காரியத்தை சுதந்திரிச்சிருப்பீங்க, ரொம்ப நாள் கிடைக்காத காரியம் கிடைச்சிருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அந்த மாதத்தில் நிச்சயம். ஏன்னா தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளதா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பாராட்டின அந்த தயவுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். மே மாத வாக்கு தத்துவம் மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஒரு ஆவியில எளிமை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை ஒரு கூட்டத்துல ஐயா பேசினாரு. அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன காரியம் இருக்கு. என்னன்னா பற்பல பாஷைகளை நான் நிறைய பேசுவேன். அப்படி அந்த பெருமை எனக்குள்ள அந்த நாட்கள்ல அது இருந்தது. ரொம்ப நாள் இந்த வார்த்தை வந்த பிறகு கர்த்தர் அப்படியே உணர்த்தின. இப்படிப்பட்ட பெருமையான காரியம் நமக்குள்ள ஒரு வேலை இருந்திருக்கலாம். நம்முடைய ஆவியில ஒரு எளிமையை, நம்ம நிறைய வசதியா இருக்கலாம், நம்ம கிட்ட ஏராளமான அறிவு ஞானம் புத்தி இருக்கலாம், அதை கொண்டு நாம பெருமை பாராட்டக்கூடியது. அது அப்படிப்பட்டவங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. ஆனா எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட எளிமையை கர்த்தர் நிச்சயமா அந்த நாட்கள் நமக்கு வாக்குத்தத்தின் பிரகாரம் கொடுத்திருப்பாரு. அந்த கொடுத்த அந்த வாக்குத்தத்துக்காக அந்த எளிமையான காரியத்துக்காக பரலோக ராஜ்யம் நமக்கு அந்த உறுதி செய்த காரியத்தை கர்த்தர் பாராட்டின தயவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. யோவான் ஜூன் மாத வாக்குத்தத்தம் யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை.
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 3 காரியங்களை தேவன் சொல்றாரு. சமாதானத்தை தேடி இந்த உலகம் எங்கெங்கே ஓடிட்டு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஒரு ட்ரிப்பு போவாங்க, ஒரு ரிலாக்ஸா இருக்கட்டும் அப்படின்வாங்க. ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போலாம், ரிலாக்ஸா இருக்கட்டும் அப்படின்வாங்க. ஆனா இதெல்லாம் பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் அப்படின்னா நித்தியமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உலகம் கொடுக்கிற மாதிரி இல்ல, அப்படி சமாதானம் வேறையா இருக்கு. நீங்க அதை அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஏராளமான பிரச்சனை நமக்குள்ள சுத்தி இருந்துகிட்டே இருக்கிறோம். ஏராளமான காரியங்கள் நம்ம பயமுறுத்துற காரியங்கள் இருக்கலாம். ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு நம்ம விசுவாசம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஏன்னா இஸ்ரவேல தீர்க்கதரிசியா இருந்த எலிசாவை பிடிக்கும்படியா பார்த்தா ஏராளமான எல்லா விதமான போர்ல வரக்கூடிய ராணுவங்கள் வந்து நிற்கும் போது கூட இருந்த கேயாசிக்கு சமாதானமற்ற நிலையா இருந்தது. உலகத்துல இருக்கிற காரியங்களை பார்த்திருந்தார். ஆனா எலிசாக்கு ஒரு மிகுந்த சமாதி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவர் இன்னமும் ஏன்னா தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. பாராட்டி இப்படிப்பட்ட சமாதானம். எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம உலகமே ரொம்ப பிரச்சனையான காரியங்கள் இருந்தாலும் கூட போர் நடந்திருந்தானா நம்மளுக்காக சமாதானம் நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. அப்படி பாராட்டின தெய்வங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாத வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பில் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. ஒரு அழைப்பை நாம் கர்த்தர் நம்மை அழைக்காவிட்டால் நாம் எங்க இருப்போம்? கர்த்தர் நமக்கு இல்லைன்னா எவ்வளவு பெரிய உலகத்தில் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 850 மில்லியன் மக்களுக்கு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அதுல நம்மள பெயர் சொல்லி அதுல நம்ம ரொம்ப கவனிச்சு நம் தாயின் கருவில் இருந்த பொழுது உலகம் தோற்றுவதற்கு முன்பாக கர்த்தர் அந்த அழைப்பு நிமித்தம் அது எதுக்காக அப்படின்னா அந்த பந்தய பொருள் தேவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பந்தய பொருள் நமக்கு இருக்கு. அதை நோக்கி நாம் என்ன பண்ணணும்? கர்த்தர் அழைத்தார். அந்த அழைப்பை நாம் காத்துக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவார். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் காத்திருங்கள் என்றார். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மோடு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வரும் பொழுது நாம் எப்பொழுதும் நம்ம கூடவே இருக்கணும்ன்ற வாஞ்சையின் நிமித்தமா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்கு அனுப்பினார். அந்த ஆவியானவரை குறித்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆவியானவரை குறிச்ச அபிஷேகத்தை குறிச்ச ஆவியின் வரங்களை குறித்த ஆவியின் இருக்கக்கூடிய கனிகளை குறித்த நமக்கு ஒரு அந்த வாஞ்சை இருக்கணும்னு தேவன் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அந்த வாக்குத்தத்தை நமக்கு அருளினார். அதன் பிரகாரம் கர்த்தர் அப்படியே நம்ம நடத்துவார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. 9வது மாத வாக்குத்தத்தம் செப்டம்பர் மாத வாக்குத்தத்தம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அது இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சுத்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமீன். அல்லேலூயா. உலகத்தில் ஏராளமான காரியங்கள் நம்மை இழுத்து கொண்டிருக்கலாம். எவ்வளவு நல்லா இருக்குது, ஆசையா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனா இவையெல்லாம் ஒழிந்து போகும். உலகம் ஒரு நாள் நிச்சயமாக அது நிச்சயம் ஒழிந்து போகும். ஆனா தேவனுடைய சுத்தத்தின்படி நிற்கிற ஒரு 1000 கால அரசாட்சி நிலைத்திருப்பான் என்கிற ஒரு அடிப்படையில கூட இந்த வசனம் இருக்கும். தேவன் தாமே நம்மை அப்படியே கூட கர்த்தருடைய சமூகத்தை நம்மை வைத்து அவர் ஆசீர்வதித்து அவருடைய 1000 கால அரசாட்சி கர்த்தர் நம்ம வைப்பார் என்று நம்பி விசுவாசித்து நாளை நம் கர்த்தரை ஆசீர்வதிப்போம். ஆமென். அல்லேலூயா. அக்டோபர் மாத வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஆமென். அல்லேலூயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது வரும்பொழுது நிறைவான கிறிஸ்து நம் வாழ்க்கையில வரும்போது எல்லா குறைவுகளும், எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம், எவ்வளவு குறைவுகள் இருக்கலாம், ஆனாலும் கூட ஈடு செய்ய முடியாத குறைவுகள் கூட இருக்கலாம். ஆனா ஈடு செய்ய வல்லமை உள்ளவர், தன்னையே கொடுக்கக்கூடிய தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். குறைவானதெல்லாம் ஒழிந்து கொண்டு சொல்லி இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு கொடுத்தார். அதுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நவம்பர் மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 48:17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுதலாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய பெரிய
ஆட்களுக்கு, பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் பெரிய ஆட்களுக்கும் ஒரு ஆலோசகர் இருப்பாங்க. அவங்க ஆலோசகரை வந்து பயங்கரமா மதிப்பாங்க, நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. நீங்க கூட பெரிய ஐடி எவ்வளவு ஒர்க் பண்ணலாம், ஆனா அந்த ஐடி நடத்துறதுக்கு அதுக்குரிய ஆலோசகருக்கு வந்து நிறைய சம்பளம் இருக்கும். பெருசா ஒண்ணு நடத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆலோசனை வந்து அவ்வளவு நிறுவனத்தை நடத்த, அவங்க ஆலோசனை வந்து ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா காரியங்களும் அப்படிப்பட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நேற்று அவர் இடத்துல போனா அவருக்கு நடத்த வேண்டிய வழி உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, அவர் ஆலோசனையை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்து நான் இந்த வாக்குத்தத்தம் வரும்போது நான் ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப குழப்பமா இருந்தேன். தேவனுக்கு 1ஆம் தேதி வரும்போது இந்த வாக்குத்தத்தை பெருமகிழ்ச்சி ஆச்சு. ஏன்னா கர்த்தர் நாம நடத்துவேன்னு சொன்னார். அவன் அப்படியே நடத்தினார். அந்த காரியத்துல ஜெயமளித்த தேவன் கிருபை பாராட்டினார். அப்படியே எல்லா காரியத்தையும் நம்ம நடத்த தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவன் நம்ம நடத்தும் போது பல வெற்றிகளை நீங்கள் குவிப்பீர்கள் என்பதை அந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள கடமை கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை நம்ம நல்லபடினா கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அதே போல டிசம்பர் மாத வாக்கு தத்துவம் ஏசாயா 62:3, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியாய் இருப்பாய். இந்த வருஷத்துடைய கடைசி வாக்கு தத்துவம் ரொம்ப முக்கியமான. எப்படி முதல் மாதத்துல வரக்கூடிய வாக்கு தத்துவம் ரொம்ப முக்கியமோ, கடைசியா வரக்கூடிய வாக்கு தத்துவம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசி நாட்கள் வந்து நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்போம், பல சம்பவங்களை சந்திச்சிருப்போம், நிறைய நெருக்கங்கள் எடுத்திருக்கோம். வரும்போது ஆண்டு என்ன பேச போறோம் அப்படின்னு நம்ம வந்து விட்டுக்கொண்டு கற்புடைய கை அலங்காரம் அவரு வந்து நம்ம அவருடைய கையில வச்சிருக்காரு. நமக்கு ஒரு மேன்மையும் கனத்தையும் தருவார். 5 விதமான மேன்மையை வந்து இந்த வாக்கு தத்துவத்துக்கு சொன்னாங்க. ஞாபகம் வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. 5 விதமான மேன்மை, அதோட குறிப்பிட்டு அதுல யூடியூப்ல போட்டிருந்தோம். 5 விதமான மேன்மை. நிச்சயமா என்ன பண்ணி போய் பாருங்க. அல்லேலூயா. அந்த மேன்மை எல்லாம் நமக்கு தருவேன் வாக்கு தத்துவம் அடுத்த வருஷத்துக்கு அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் திரும்ப அனுப்பேன்னு சொன்னார். கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காகவும் இந்த வாக்கு தத்துவத்தை பற்றி நாம் போற்றி சுமந்து அவரை ஆராதிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. அதில் குறிப்பிட்டு வந்து இத அழகா எழுதி எடுத்துட்டு வந்த ஷீலாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தர் ஆசீர்வதிப்போம். நம்ம அவங்க அக்கா பையன் சீரியஸ் நிறைய ஹாஸ்பிட்டல் வருமானப்பட்டு நம்ம ஜெபம் 2 பேர் வருமானப்பட்டு ஜெபத்தில் எதை கேட்டாங்க, அதை நான் தருவேன் என்று சொன்னான். தேவன் மாற்றமாகாதவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யமாக எங்கள் நம்பினார்கள். ஆண்டவரே, ஐஸ்வர்ய வார்டில் இருக்கிற அந்த மகனுக்காக நான் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அறிந்தோமோ அறியாது இருக்கிறோமோ எனக்கு தெரியாது. நீர் அந்த மகனை அறிந்திருக்கிறீர்கள். நீ தூரத்திற்கும் தேவன், சமீபத்திற்கும் தேவன். சங்கீதம் 107:20 அந்த மகன் அனுப்புறேன். அழிவுக்கு விலக்கி குணமாக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். அந்த பிரஷர் நார்மலுக்கு வருவதாக, எல்லா அழுத்தங்கள் குறைவதாக, அந்த எல்லா மரண கண்ணிகள் தெரிந்து போவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் தீவன் பாய்வதாக. ஜெபம் கேட்கப்பட்டபடினாலே நன்றி. அவர் சுகமாய் வீட்டுக்கு கொண்டு வருகிறபடினாலே நன்றி. ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஆமென். நன்றியோட ஸ்தோத்திரம்.